அரசு சார்பில் ஐடி பூங்கா துவங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இண்டிகிரா மென்பொருள் நிறுவனத்தின் 31ஆம் ஆண்டு விழா இன்று மாலை நடந்தது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 25 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 31 ஆண்டுகளுக்கு முன் 5 பேருடன் துவங்கிய இந்நிறுவனத்தில் தற்போது 2800 பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார். எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் 100% கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம். படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது. தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள். 2000 அறைகள் தேவை. இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம். தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும். இதில் இண்டிகிரா முதலிடத்தில் உள்ளது. உழைப்பு இருந்தால் உயரலாம். நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும். இதற்கு உதாரணம் இண்டிகா நிறுவனம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். தொழில் துவங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகின்றது. பல நிறுவனங்கள் வர வேண்டும். அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும், பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க் துவங்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். இவ்விழாவில் மேலாண் இயக்குனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா, இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா, அத்வைத் மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர்.